இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி தெளிவா சொல்லிட்டாரு, எஃப்ஐஆர்ல பேரும் இல்ல, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவரை ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சொன்ன நீதிபதி சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்றேன். ஏன் ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதை நீங்கள் தடுக்கிறீங்க? இப்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, திமுக எக்கோ சிஸ்டம் எவ்வளவு பெரிய பொய் மூட்டையை நம்ம கிட்ட வச்சிருந்தாங்க எலெக்ஷன்ல அப்படிங்கிறது தான். எங்க தளபதி அப்பாவை காணும்னு லைட்டா தான் தேர்ந்தாரு. சட்டசபையில் இது மாதிரி பண்ற ஒரு விஷயமான்றது கூட நான் சொல்றேன். நீங்க எதை இவங்க நம்மளுடைய பட்டத்து இளவரசர் உதவாநிதியை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தைகள் நீங்க நல்லா கட் பண்ணிக்கோங்க. அவர் உதவாநிதிங்கிறது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு, வழக்கு இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்க தான் எதிர்கொள்ளணும். இங்க வந்தா உங்களுக்கு எந்த பாசும் கிடையாது, உங்க ஹிஸ்டரியை எந்த ரெப்பரை வச்சும் அழிக்கவும் மாட்டோம். அப்ப அவங்க எல்லா வழக்கும் அப்படியே தான் போகுது. சொல்லியாச்சுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் காணும்? அப்பாவை காணும், அமைச்சர்கள் பாதி பேர், எக்ஸ் மினிஸ்டர் பாதி பேரை காணும், பல அமைச்சர்கள் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை தாவேக்கால சேரும்படி உங்க இதுல இருந்து தூது விட்டதா. அதுக்கு தான் நாங்க சொல்லிட்டோமே, நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஜென்சி கூட்டம் அப்படின்னு தளபதி உச்சரிச்ச பிறகு எல்லாத்தையும் போய் ரீச் ஆச்சு. இவ்வளவும் சொன்னவங்க இன்னைக்கு அந்த ஜென்சியை காப்பி பண்ணியிருக்காங்க. அவங்கள எவ்வளவு மிஸ்கைட் பண்றீங்க? எங்களுடைய ஜென்சி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாருங்க, இவங்க எப்படி நடந்து. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டிவிகேவோட ஆதரவாளர் டி கந்தசுவாமி அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பரபரப்பா இருக்கிற இந்த அரசியல் களம் எந்த மாதிரி இன்னும் சூடு பிடிக்க போகுது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கரூர் சம்பவம் கேஸை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? அதுவும் முக்கியமா உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. டிஎம்கே இதை ஒரு சாக்கா வச்சு எப்படியாவது இந்த ஆட்சி கலைக்க மாட்டோமா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த இந்த தருணத்துல உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்குல்ல, அது டிவிகேக்கு என்ன மாதிரியான ஒரு சாதகம், இல்லைன்னா இது ஒரு பாதகமா, இல்லை நீங்க எப்படி இதை கொண்டாட போறீங்க? இல்ல, கரூர் சம்பவம் ஒரு துயரமான சம்பவம். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே நாங்க இழந்திருக்கோம். அதுல பெருசா பாதிக்கப்பட்டது நாங்க தான். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போதும் கரூர் சம்பவத்துல நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க, நிறைய இடையூறுகள் பண்ணாங்க. தாவேகாவை அரசியல் ரீதியாக தீர்த்து கட்டுவதற்காக அப்பாவி மக்களை பலி கொண்ட அந்த சம்பவத்தில் நிறைய கான்ஸ்பரன்சி தியரி இருக்கு. அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக என்ன பதட்டத்தில் இருந்ததோ இன்னைக்கும் அதே பதட்டத்தில் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லி ஒரு விஷயம் நடக்குது, சிபிஐ வசம் போயிட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. சிபிஐ என்னையோ அந்த உண்மையை கண்டுபிடிச்சு கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு தீர்ப்புக்கும் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு செய்தி இதுல இருக்கு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடி வர எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே எக்கோ சிஸ்டம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பாருங்க சிபிஐ வந்துருச்சு, பனையூருக்குள்ள போயிட்டாங்க, விஜய் அவ்வளோதான், விஜய் அவங்களுடைய கைக்குள்ள போயிட்டாங்க, தூக்குல போட்டுருவாங்க, அவரை ஃபேரில் விஜய் பேரை சேர்த்தாச்சு, அவர் தான் இனிமே குற்றவாளி, என்னெல்லாமோ சொன்னாங்க. ஏன்னா நமக்கு அதில் பேப்பரில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. தளபதி எப்போதுமே ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணுவார், சட்டம் தன் கடமையை செய்யும், அது எங்கேருந்து ஆதாரம் எப்படி வரணுமோ அதுவே வந்துக்கிட்டோம். நம்ம போய் அவர் உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல. நான் எங்கே சிபிஐக்கு போனேன், என்ன பேசணும், என்ன எதுவுமே சொல்ல, நாங்கள் சிபிஐட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு. இந்த 2வது முறை சிபிஐக்கு போகிறாரு, இனிமே அவ்வளோதான், அவர் பேர் உள்ளே வந்துருச்சு, பிஜேபி கண்ட்ரோலில் போகிறாரு. இதெல்லாம் இந்த திமுகவோட எக்கோ சிஸ்டம் பேசினது. இன்னைக்கு வர மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவர் பேர் அதுக்குள்ளே இருக்குன்னு. இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி தெளிவாக சொல்லிட்டாரு, எஃப்ஐஆர்ல பேரும் இல்லை, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவரை ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, திமுக எக்கோ சிஸ்டம் எவ்வளோ பெரிய பொய் மூட்டையை நம்ம கிட்ட வச்சிருந்தாங்க எலெக்ஷன்ல அப்படிங்கிறது தான். விஜய் அவர்களுடைய பேர் இருக்கு, ஆதவர்ஜுனா பேர் இருக்கு, சிபிஐ பிடிச்சிட்டாங்க, தூக்கில் போட போறாங்க, இப்போ இதுக்காக அவர் அடிமைப்பட்டி கிடப்பாங்க, சிபிஐ வழக்கால இவருடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது,
அதனால இதை பிடிச்சிட்டாங்க, இதனால அதை பிடிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அரசியல் பின்னணி இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் முடிச்சு போடுறது. இன்னைக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க, இந்த கேஸுக்கும் முதலமைச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆஸ் பர் த டாக்குமெண்ட் அவர் ஏன் பேசக்கூடாது, அமைச்சர் ஏன் பேசக்கூடாது, ஏன் நீங்க வந்து பேச்சுரிமையை குறைக்கிறீங்களா, இதை ஏன் நான் தள்ளுபடி பண்ணக்கூடாது, இவ்வளவும் கேட்ட உடனே வாபஸ் வாங்கிட்டு ஓடிப்பிட்டாங்க. சார், இன்னொரு கேள்வி இங்க இருக்கு. கரூர்ல 41 பேர் அவங்க இழந்த அந்த ஒரு சம்பவம் எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் எல்லாருக்கும் ஆக்கியிருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த தருணத்தை நீங்க அங்க போய் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்காக தான் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றீங்களா அப்படின்னு நம்ம அப்படிதான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணுமா சார்? நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஆன்சரை. சமூக வலைதளத்தில் பேசப்படுது. இந்த திமுக எக்கோ சிஸ்டம் என்ன வேணாலும் எந்த எண்டுக்கு வேணாலும் போவாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சொன்ன நீதிபதி சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொல்றேன். ஏன் ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதை நீங்கள் தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? இல்ல, சிபிஐல கேஸ் நடக்கும்போது இது வந்ததுன்னா சாட்சியை மூடி மறைக்கிற மாதிரி. உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னது. நீங்க ரிவர்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வார்த்தை, நான் எனக்கு சொல்ல. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதை நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு திமுக பத்தி கேள்வி கேட்குறது. நாங்க கேட்கல, சிபிஐ கேட்கல, கீழே உள்ள மக்கள் கேட்கல, கட்சிக்காரன் கேட்கல, உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்குது. எது சரி தப்புன்னு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தெரியாதா? அவர் கரெக்டான கேள்வி தானே கேட்டாரு, அவரே பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு இதுல என்ன பிரச்சனை திமுக காரங்களுக்கு வரும்னா, இது உள்ள ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம், அது ஒரு அலட்சியத்தால நடந்தது, இல்லை என்ன கான்ஸ்பரன்சி தேடி அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கட்டமைச்சது, இவர் லேட்டா போயிட்டாரு, இவர் கொண்டுட்டாரு, இவங்க வந்து இதை வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாமோ பேசினாங்க. எதுக்குமே தளபதி ஒரு வார்த்தை பதில் பேசலை. அதை அப்படியே விடுங்க, சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு. அவங்க எதுக்காக அதெல்லாம் பேசினாங்க? நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் உருவாக்கிட்டோம்னா இவர் பேரில் கெட்ட பேர் வந்துடும், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய பட்டத்து இளவரசர் உதவாநிதியை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது. இந்த ஒரு வார்த்தைகள் நீங்க வந்து வேணா கட் பண்ணிக்கோங்க. அவர் உதவாநிதிங்கிறது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பட்டத்து இளவரசரை இதாக்கிக்கலாம், ஆமா ஆகினாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் சரி, அங்க உள்ள மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, அப்பையில இருந்தே தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் இயல்பா வந்தாரு, இயல்பா போனாரு. எல்லா இடங்களையும் இந்த கூட்டங்கள் நடக்க தான் செஞ்சது. இங்கே மட்டும் ஏதோ வித்தியாசம் இருந்தது. அதை அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிச்சுக்கிட்டோம். எங்களுடைய முழு ஆதரவு தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறத யார் சொன்னா? பாதிக்கப்பட்ட மக்களும் தமிழக மக்களும் எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்த. ஸோ அவங்க அந்த பொய் மூட்டை இப்போ உடஞ்சி எலெக்ஷன்லையும் ஜெயிச்சாச்சு. மறுபடியும் அதே பொய் மூட்டையை கட்டமைக்க ட்ரை பண்ணாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் உடச்சு விட்டுருச்சு. ஒரு விஷயம் வந்து 2 மாசம் ஆகுது இல்ல சார், அவர் ஆட்சிக்கு வந்து இப்போ 2 மாசம் ஆக போகுது இல்ல சார். அப்போ முதல்ல அவர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து கரூர்ன்றது. நீங்க ஃபர்ஸ்ட் கரூர் போனா பாத்தீங்களா, வந்த உடனே பதவி வந்த உடனே அவர் பவரை காட்டுறது கரூர் போயிட்டாரும்பீங்க. மெல்லுற வாய் எதை போட்டாலும் மெல்லுங்க. அதாவது நமக்கு இந்த பானை வந்து பிடிக்காத வச்சிருக்கோம், பானை இல்லை வச்சிருக்கவும் பிடிக்காதுன்னா, மாமியார் உடைச்சா பொன் குடம், மருமக ஏதோ ஒன்று பழமொழி சொல்லுவாங்களே, அதுதான். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம், அப்படித்தான். அதனால எலெக்ஷனுக்கு முன்னுக்கிட்டையும் இவர் ஆப்ரேட் பண்ண தான் ட்ரை பண்ணீங்க. இவர் ஏன் அப்படி போகணும், இவர் இந்த டயத்துல போயிருக்கலாம்ல, இவர் இப்படி செய்யலாம்ல. இல்ல சார், வெளியில இருந்து தாவேக்காவே ஆப்ரேட் பண்ற வேலை எல்லாரும் செஞ்சாங்க எலெக்ஷன் முன்னாடியும். எலெக்ஷனுக்கு அப்புறமும் அதே தான் ஆப்ரேட் பண்றீங்க. ஒரு முதலமைச்சருக்கு தெரியும் எப்போ போகணும்னு. சார், அது கரெக்டு தான் சார். அப்போ உங்ககிட்ட வந்து என்ன சொன்னீங்க, போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆட்சி பலம் உங்ககிட்ட இல்ல, டிஎம்கே தான் வந்து சதி பண்ணது அப்படின்லாம் நீங்க பேசுனீங்க. இப்பதான் ஆட்சி உங்ககிட்ட இருக்குல்ல, போலீஸ் உங்க கையில தானே இருக்கு, அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு, நீங்க நினைச்சா போயிருக்கலாமே சார். அதை விட்டுட்டு இவ்வளவு டிலே பண்றதுக்கான ரீசன் என்ன சார்? ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் இருக்குமா சொல்லுங்க? ஆட்சிக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? இல்ல சார், 40 நாள் தானே ஆச்சு. பேசிக்கா என்னென்ன பண்ணணும்னு இருக்குல்ல, எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்கு. எதுக்குமே எந்த உள்நோக்கமும் கிடையாது எங்ககிட்ட. நாங்க இயல்பா இருக்கோம், அது மட்டும்தான். பார்க்குறவங்க மைண்டுக்கு, பார்க்குறவனோட புத்தியில தான் உள்நோக்கம் இருக்கு. நான் இப்படி செஞ்சா ஏன் அப்படி செய்யலைன்னு கேட்பாங்க, அப்படி செஞ்சா ஏன் இப்படி செய்யலைன்னு கேட்பாங்க. எங்களுது இயல்பானது. வந்ததுல இருந்து
ரொம்ப விஷயங்கள் நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 40 நாள்ல பல்வேறு கட்டங்கள்ல ஊழலை ஒழிச்சிருக்கோம். முழுசா ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். இங்கொண்டு அங்கொண்டு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதுக்கும் சேர்த்து எங்களுடைய அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? யாராச்சும் லஞ்சம் கேட்டால் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டாங்க. சாட்சியோட எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு. ஓப்பனாக சொல்ல வேண்டிய இடத்துல ஃபுல்லாக நம்ம சொல்லியாச்சு. முதலமைச்சர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் வர ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டங்கள் நடக்கும்போது நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம், யாரையும் வாங்க விட மாட்டோம், நீங்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க, எங்களுடைய ஐடி கார்டு வச்சுருக்காங்கன்னு உடனே அது பாஸ் கிடையாது. ஃபேஸ்புக் டிவிகே ஃபேமிலின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி யார் வேணாலும் மெம்பர் ஆக முடியும். எங்கள் கூட ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு உடனே அது பாஸ் கிடையாது. எங்களை எத்தனையோ பேர் டெய்லி வந்து பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. தாவேக்கு ஆளே இருந்தாலும் தப்பு செஞ்சால் தூக்கி உள்ளே வைங்க. அதிகாரிகிட்ட என்ன பேசினாங்க? தனிநபர் தலையீடு இருக்காது, நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம், தாவேக்கான்னு பேர் சொல்லிட்டு வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு தூக்கி உள்ள வை. இவ்வளோ சொல்லியிருக்காங்க. எந்த கட்சியுமே தமிழக வரலாற்றில் இல்லை, இந்திய வரலாற்றிலேயே சொன்னது கிடையாது. சொந்த கட்சியால் வந்தாலுமே சொந்த கட்சியா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி போட்டு ஆன்லைனில் ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துக்கலாம். கும்பல் கும்பலாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் பார்க்குறாங்கன்னு தெரியும். யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது எதுவுமே பாஸ் கிடையாது. இதை வச்சு ஒருத்தர் பேசினாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனை தூக்கி உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டாரு. கட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சி கொடு. இதெல்லாம் எந்த கட்சியும் சொன்னது கிடையாது. சார், இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கண்டிப்பாக இதை டிஎம்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காது. இப்போ இந்த தருணத்தில் இது என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க டிஎம்கே கிட்டேருந்து? சாயந்தரம் வர பொறுத்தருங்க, கதறுவாங்க, பார்ப்போம். அப்பாவும் பிள்ளையும் இப்போ தான் டெய்லி காலையில் சாயந்தரம் கல்யாண வீட்டில் போய் கதறிக்கிட்டு தானே இருக்காங்க. சார், அவர் லண்டன் போயிருக்காரு சார். வெயிட் பண்ணுங்க, வந்து கதறுவார். நம்ம இளவரசர் இங்கே தானே இருக்காரு. இளவரசர் கதறும் போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி வந்து அப்பாவை காணும்னு லைட்டாக தான் தேடினாரு. சார், சட்டசபையில் இது மாதிரியே பண்ணுற ஒரு விஷயமான்றது கூட நான் சொல்கிறேன். நீங்கள் எதை இங்கே பாருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியாது. மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கும்போது மக்களுக்கு கரெக்டாக கண்மையாயிரும். தளபதிக்கு மக்களோட பல்ஸ் தெரியும். இது சினிமா பாணி தான் உங்களுக்கு. சினிமா பாணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சினிமா பாணி நீங்கள் எடுத்துக்கோ. அவர் நடிகர் தானேங்க. அவர் இத்தனை வருஷமா நடிச்சுக்கிட்டு தானே இருந்தார். அப்போ அரசியலையும் வந்து அதே மாதிரியான ஒரு லாஜிக்கை தான் ஃபாலோ பண்ணுவார். அப்படி கிடையாது. மக்களுக்கு என்ன சொன்னால் எப்படி புரியுங்கிறது தளபதிக்கு தெரியும். மக்கள் என்னைக்கு ஏங்க அவர் நிறைய பேசுகிறவரே கிடையாதுங்க. பேசுனா போய் பதிஞ்சிருங்க. என்ன சொன்னாலும் போய் பதிஞ்சிரும். அவர் நிறைய பேசுகிறவர் கிடையாது. பேசுனா போய் பதிஞ்சிரும். அது வந்து ஹார்ட் டு ஹார்ட் பேசுறது. நீங்கள் இந்த தமிழை வச்சு பேச்சு போட்டி நடத்தி மனப்பாடம் பண்ணி பேசுறதுலாம் கிடையாது. என்ன பேசணுங்கிறத எழுதி வச்சுக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு என்ன பேசணுங்கிறத உளமாற உள்ள இருந்து பேசுவோம். அலங்கார வார்த்தைகள்லாம் இருக்காது. கம்யூனிகேஷன் தாங்க அது. இன்னைக்கு யாரெல்லாம் காணும்? அப்பாவை காணும். அமைச்சர்கள் பாதி பேர், எக்ஸ் மினிஸ்டர் பாதி பேரை காணும். எல்லாம் சிங்கப்பூரில் போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தங்க சிங்கப்பூரில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தர் தலைமறைவாக இருக்காரு. பல அமைச்சர்கள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை சார், இவரெல்லாம் நீங்கள் பேசுறீங்க. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை வந்து தாவேக்கால வந்து சேரும்படி உங்கள் இதுலேருந்து வந்து தூது விட்டதா? அதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டோமே, நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உன்னை சேர்த்துக்க மாட்டோன்னு. அந்த மாதிரி ஆளுகளை நாங்கள் சேர்த்துக்கவா கட்சி வச்சிருக்கோம். டிஎம்கேலேருந்து ஜெகத் ரட்சகனோட பையன் எதுக்கு உங்கள் கட்சியில் இப்போ இணைஞ்சிருக்காரு? அது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கர் ஆகட்டும் சரி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே இப்போ அதிமுகலேருந்து எதுக்கு உங்கள் கட்சியில் இணைச்சிக்கிட்டீங்க? இவங்க எல்லாரும் தீய சக்தின்னு தானே நீங்கள் சொன்னீங்க. இப்போ தீய சக்தி உங்கள் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய சக்தி ஆயிடுவாங்களா சார்? எங்கள் கட்சியில் 2 கொள்கை இருக்கு. ஆட்சியில் ஒன்று ஃபாலோ பண்ணும், கட்சியில் ஒன்று ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு ஆட்சியில் 1 பைசா நாங்கள் தொட மாட்டோம். யாரையும் தொட விட மாட்டோம். தொட்டவனே விட மாட்டோம். இதுக்கு நீ அடாப்ட் ஆகணும் என் கட்சிக்குள்ளே வரதா இருந்தா. 2வது கட்சியில் யார் வேணாலும் சேருங்க. உங்களுடைய பேக்கேஜை நாங்கள் சுமக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, வழக்கு இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் தான் எதிர்கொள்ளணும். இங்கே வந்தால் உங்களுக்கு எந்த பாசும் கிடையாது. உங்கள் ஹிஸ்ட்ரியை எந்த ரெப்பரை வச்சும் அழிக்கவும் மாட்டோம். அப்ப அவங்க எல்லா வழக்கும் அப்படியே தான் போகுது. சொல்லியாச்சுங்க, பப்ளிக்கா சொல்லியாச்சு, அவங்கள உட்கார வச்சே சொல்லியாச்சு. எல்லா டிவிலையும் லைவ் போயிருக்கு. நீங்க பாத்தீங்களா இல்லையா? எந்த ஹிஸ்டரியும் நாங்க அழிக்க மாட்டோம், எந்த ரப்பரும் நாங்க கிடையாது. சட்டப்படி எதிர்கொள்ளுங்க. கட்சியை ஸ்ட்ராங் பண்றோமா? ஆமா, ஸ்ட்ராங் பண்றோம். 75 வருஷம் தீய சக்தி திமுக அத்தனை லட்சம் கோடி காசை வச்சுக்கிட்டு
அவன் எல்லா இந்த 35 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏக்கு பேரம் பேச முடியுதுன்னா எந்த எல்லைக்கும் போவார்கள். நாங்கள் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங் பண்ணுவோம். இனிமேல் ஒரு எலெக்ஷன்ல கூட திமுக ஜெயிக்க கூடாது. கட்சியை ஸ்ட்ராங் பண்றது எங்களுடைய பணி. ஆனா கட்சிக்கு நீங்க வர்றீங்கிறதுக்காக உங்க பேக்கேஜை எங்களால சுமக்கலாம் முடியாது. தளபதியோட இது கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட், இதை மைண்ட்ல ஏத்திக்கணும். உள்ள வந்தவொடனே கட்சி பதவி கிடைக்கும், அழிச்சிருங்க. ஒரு ஆட்டம் ஆடிடலாம், அழிச்சிருங்க. உங்க ஹிஸ்டரி எல்லாம் காணாம போயிடும், அழிச்சிருங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அதை நீங்க தான் சுமக்கணும். அதுல உள்ள பின்விளைவுகளை நீங்க தான் எடுத்துக்கணும். ஃபைன் சார். ஜென்சி கூட்டம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா? எங்ககிட்டயும் ஜென்சி கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி நேத்தி டிஎம்கேல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வெளியில வந்து சிஎம் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணியதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஜூலி கூட அதை தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ ஜென்சி கூட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, எங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது ஜென்சிங்கிற பேரு தாவேகா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வேகமாக பிரபலமாச்சு. ஜென்சி பேருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அந்த ஏஜ் குரூப்பை நம்ம மென்ஷன் பண்ணுறது. ஆனால் எல்லாருக்கும் பேசு பொருளானது தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான். எங்களுடைய ஜென்சி கிட்ஸ், ஜென்சி கூட்டம், எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியார் அப்படின்னு தளபதி உச்சரித்த பிறகு எல்லாத்தையும் போய் ரீச் ஆச்சு. அப்போ திமுக சொன்னது அவங்க அரசியல் அறிவற்றவர்கள், அவங்க வந்து செவத்து மேலே ஏறுவாங்க, மரத்து மேலே ஏறுவாங்க, தற்குறி, இவ்வளவும் சொன்னவங்க இன்னைக்கு அந்த ஜென்சியை காப்பி பண்ணியிருக்காங்க. காப்பி பண்றதுல திமுக மாதிரி மன்னர்கள் யாருமே கிடையாது. ட்ரெஸ் கோடை காப்பி பண்ணாங்க, ரேம்பாவை காப்பி பண்ணாங்க, ஒரு ஒரு துண்டை சுத்துறதை கூட காப்பி பண்ணாங்க, செல்ஃபியை காப்பி பண்ணாங்க. காப்பி எது ஒரிஜினல் எதுன்னு மக்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த ஜென்சி கூட்டம் இருக்குல்ல, நாங்கள் ஜென்சி பீப்புள் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவர்களை தப்பா இமேஜ் பண்ணி வச்சீங்க, மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தீங்க, அவங்களையும் பாதிப்படைய வச்சீங்க மனதளவில். அப்பவும் நாங்கள் சொன்னது, இந்த கூட்டம் இன்னைக்கு நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரீல்ஸ் பார்க்கறதுல இருந்து. இந்த கூட்டம் இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் குழந்தை கூட பேசுதுங்க. என் பையன்லாம் 9வது படிக்கிறான், அவன் அரசியல் பேசுறாங்க. அவன்லாம் என்னைக்குமே பேசுனது இல்லை. அப்போ அரசியல் மயம்படுத்தல நீங்க சொன்ன பொய் எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லா குழந்தையும் எல்லா ஜென்சியும் பேச ஆரம்பிச்சது அந்த மக்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம வெளில சுத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய மசில் பவர், உங்களுடைய பண பவரை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கிடலான்னு வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ளேயே ஓட்டு இல்லாம போயிடுச்சு. நாங்க உங்க வீட்டுக்குள்ள எங்க ஓட்டு தான் இருக்குன்னு ஓப்பனா சொன்னோம். அதுவும் உங்க புத்திக்கு ஏறல. இன்னைக்கு அதை காப்பி பண்ணி ஜென்சின்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நேத்து முந்தானாத்தோ அவங்க ஒரு டிராமா போட்டாங்க. அவங்கள எவ்வளவு மிஸ்கைட் பண்றீங்க, எங்களுடைய ஜென்சியை எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாருங்க. இவங்க எப்படி நடந்து. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, காலப்போக்கில் அந்த பசங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க காலங்காலமா திமுக விழுந்துரும் நினைச்சிட்டீங்களா? திமுக டா நாங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரிஜினலா ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க. நீங்க இப்ப காப்பி பண்ணிட்டு தான் வரீங்க. அகைன் நான் சொல்றேன், அந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒரிஜினல் தெரிஞ்சிடும். ஒரு இன்ட்ரெஸ்ட், ஜென்சி எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க எந்த ஃபீல்டில் போய் விட்டாலும் ஃபுல் இன்வால்மெண்டோட பண்ணுவாங்க. அதனாலதான் எங்களுக்கு வந்து சமூக வலைதளத்துல அவ்வளோ பெரிய ஆதரவு. இப்போ அந்த கூட்டமும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்க. அவங்க யாரோ ஒருத்தர் அவங்கள மிஸ்கைட் பண்றாங்க, அந்த மிஸ்கைட்ல ஆனா அவங்க சரியாயிடுவாங்க. ஆனா அந்த நேத்து நடந்த அந்த டிராமா எவ்வளோ அபத்தமானது, அதுல எவ்வளோ தவறுகள் இருக்கு. நான் அந்த பசங்களை குத்தம் சொல்ல மாட்டேன், அதை வழிகாட்டினவங்க குத்தமானவங்க.